இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் அதிமுக எம்பி CV சண்முகம் அவர்கள். நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் டபிள்யூ ஸ்டாக்கிஸ் பிரமிடன் வழங்கும் வருகை புத்தகம். கட்சியோட வளர்ச்சியை மனசுல வச்சு மூத்த நாயகன் முத்தான ஆலோசனைகளை கொடுக்க அதே ஒரு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் அனுபவ ஆசான். படத்தோட தொடக்கத்திலே வகுப்பறை வருகை பதிவேட்டை நினைவுற்ற மாதிரியான காட்சிகளை அமைச்சிருக்காங்க. திருசங்கு இருக்காப்புல, அவரு சொன்னாலும் சொல்லலாம் வந்துருவார். PT அரசு மீனவரணி செயலாளர், வணக்கம் வணக்கம் வணக்கம். இலக்கியணி செயலாளர் குமரன், எஸ் குமரன் வரலையா? எங்க நீ வந்திருக்கா? நீ கொடுக்க கூடாது, ஏன் கூப்பிடும் போது இருக்கணும். நீ கொடுக்காத, வாய்ஸ் கொடுக்காத. இந்த ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் கேட்டா பக்கத்துல இருக்கிறவங்க அட்டெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்காத. ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு டோஸ் இட்டு எஸ்கேப் ஆனவங்களுக்கு அட்வைஸ் செய்யற காட்சி புதுவிதமா படமாக்கப்பட்டிருக்கு. திருமதி தயாநிதி கண்ணப்பன், நீங்க ரைட்டு, நீங்க கட்சிக்காரர், எனக்கு தெரியும் உங்களை. எங்க உங்க வீட்டுல? ரைட், சரி, விஷயம் இருந்தா பரவாயில்ல, வேலை இருந்தா பரவாயில்ல, அதுக்காக இல்ல. இருந்தாலும் மகளிர் இருந்தாலும் வரணும். இன்னைக்கு அம்மா 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது மட்டும் என் மனைவி கொடு, என் பொண்ணு கொடுன்னு கேட்குறீங்க. எப்படி கொடுக்க முடியும்? கட்சியிலையும் பணியாற்றணும், எல்லாத்துக்கும் வரணும். இந்த மாதிரி கட்சி உள்ள முக்கியமான நிகழ்வுகளுக்கு அவசியம் இனிமேல்ட்டு தவறாம கொண்டாங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சிகள் இது மாதிரி வாங்க, கூட்டணுவாங்க. அப்பதான் நாளைக்கு ஏதாவது ஒரு போட்டிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ அறிமுகம் இருக்கணும்ல, கட்சிக்காரங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும்ல. புதுசாக கொடுத்துட்டா அன்னைக்கு நம்பால் தான் கூட்டம் சொல்லுவோம். வெளியூருக்கு வரணும்னு சொல்ல மாட்டான், நம்பால் தான் சொல்லுவோம். எதுக்குமே வரதில்லை போறதில்லை, அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களேன்னு. உட்காருங்க, நான் உட்காருங்க. ஒரு பதவி எப்படி கிடைக்கும், அதை நோக்கி எப்படியெல்லாம் ஓடணும்னு பாடம் எடுத்திருக்காரு நாயகன். இன்னைக்கு நான் இருக்கிறேன், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னொரு மாவட்ட செயலர் வரணும் ஆகணும். அது காலத்தின் கட்டாயம் வரும். அப்ப யாரை போட முடியும்? ஏன்பா நீ அமைதியா இருங்கப்பா, யாரும் இது பண்ண உட்காருங்கன்னு சொல்ல. நீ உட்காருப்பா. இது கேட்டுங்க, காலத்தின் மாற்றம் என்பதுதான் மாறாதது. இன்னைக்குனா ஒரு காலத்தில் இன்னொருத்தர் வந்துதான் ஆகணும். அப்ப யாரை போய் தேடுவீங்க? யாரா இங்க இருக்கிறவங்க தானே ஒருத்தர் வந்தாகணும். இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தானே ஒருத்தர் வந்தாகணும். வரணுமா இல்லையா? அப்ப எப்படி வர முடியும்? என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்க அம்மா? தன்னோட வளர்ச்சியை இளம்படைக்கு எடுத்துக்காட்ட சொல்ற காட்சியும் ரசிக்கும்படியாவே இருக்குது. கேட்டு பேரை மாவட்ட செயலர் கேட்டு வாங்கி வந்த அம்மா கிட்ட வாங்கின்னு வந்துட்டு, நான் மட்டும் அம்மா பேரரசர் ஆயிட்டேன், இனிமேல் நம்ம லட்சியம் முடிஞ்சிச்சு, நமக்கு எல்லாமே தேடி வரும். நான் வீட்டில் உட்காந்துருந்தா நான் இன்னைக்கு இங்கே நின்றுருப்பேனா? நின்றுருக்க முடியுமா? மாவட்ட செயலர் தான் செய்யணும், அவர் தான் எல்லாம் கட்சி பண்ணணும், அவர் தான் மீட்டிங் போடணும், அவர் தான் கொடியேற்றணும், அவர் தான் எல்லாம் பண்ணணும். நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, நமக்கு வெறும் லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு, பதவி தேடி வரும். இந்த வீட்டில் உட்காந்துருந்தா இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்திருப்பேனா? சட்டமன்ற அமைச்சராக மாவட்ட செயலர் வந்திருக்க முடியுமா? அன்னைக்கு மாவட்ட செயலாளர், நான் பேரவை செயலாளர், ஒரே ஊர்ல இருக்கிறோம், திண்டிவனத்தில். மாவட்ட செயலர் ஒரு மீட்டிங் போட்டானா, SS வச்சு போட்டானா, பேரவை சார்பா ராதாரா வச்சு மீட்டிங் போட்டோமா இல்லையா? கொடி ஏற்றணுமா இல்லையா? எல்லா நிகழ்ச்சியும் நீங்க நடத்தணுமா இல்லையா? மாவட்டத்துக்கு இணையா போட்டியாக, போட்டின்னு சொல்ல மாட்டேன், கட்சி பண்ணும். மொத்தத்துல வருகை புத்தகம் வந்தாரை வாழ வைக்கும். We are back to cinema. ஆமா, இன்னைக்கு என்ன இருக்கு? ரப்பர் பந்து படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு. திருத்தம், லப்பர் பந்து. லப்பர் பந்து இருங்க, நான் இங்கிலீஷ்ல படிச்சுட்டேங்க. அது ரப்பர். அதுல இருந்து தினேஷ் அவர்கள் ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு வரும்ல உள்ள. சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அமரன் படத்துல இருந்து GV பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிற ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து GV பிரகாஷ் அவர்களுக்கு 700வது பாட்டு. 700 பாட்டு பண்ணிட்டாருங்க. ஆனா சைலண்டா இருக்காரு பாத்தீங்களா? இப்போதாங்க சிக்கு புக்கு ரயிலே அப்படிதான் பாடினாருன்னு கேட்டுட்டு இருந்தா 90s கிட்டு. பார்த்தா அதுக்குள்ள 700 வந்துட்டாரு. இந்தியன் 3யா? 2ல வந்த சவுண்ட் இது. இந்தியன் 3 படம் வரப்போகுது இல்ல இப்போ? ஆமா, 2025 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னன்னா, படம் வந்து தியேட்டர்ல வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா OTTல அந்த படம் வருதான். இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படி சொல்லி நாங்க நம்புறோம். திருப்பியும் திங்கட்கிழமை நைட் வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது கவின், சிவா. Kitchen cabinet.